ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். பிரியமானவர்களே, அன்பானவர்களே வணக்கம். இன்று நம்ம கவியரசு கண்ணதாசன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்றைக்கி நினைவு நாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவரை பிடிக்காதவங்க யார் இருக்கிறாங்க? எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எவ்வளோ பாடல்கள் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அவர் எழுதிய பாடல்கள் உண்டு. பாருங்கள், வனவாசம், அப்புறம் மனவாசம், இப்படி ஏகப்பட்ட அர்த்தமுள்ள இந்து மதம், அப்படி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இன்னும் கூகுளில் போனால் கிடைக்கும். அவரை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அந்த கண்ணதாசன் இதழில் அவர் எழுதியவை தான் இன்று பல்வேறு புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. கண்ணதாசன் பதிப்பகம் உங்களுக்கு இருக்கும், போங்க. நான் என் பிறந்தேன், எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி அவர் சொல்ல எழுதினாங்கள்ல, அது மாதிரி புத்தகம். கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடக்காத புத்தகங்களே இல்லை. ஆமாம், ஆங்கில புத்தகம் ஒன்று ஜேம்ஸ் ஹேர்லி சேஸ்ன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜேம்ஸ் ஹேர்லி சேஸ் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். சின்ன வயதில் நான் ஆங்கில புத்தகத்தை தான் படித்து கொண்டு கிடப்பேன். அதை தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், தமிழாக்கம். லைக் அது இருங்க, ஒரு நிமிஷம் இப்போ எடுத்து காட்டுறேன். சிவை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஜேம்ஸ் ஹேர்லி சேஸ் தமிழாக்கம் பண்ண இவங்க தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கண்ணதாசன் பதிப்பகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா, அது பாருங்களேன், நிதானமாக உட்கார்ந்து கேட்கும்போது மலைக்க வைக்கும் அளவுக்கு அவனை சுற்றிலும் தவறுகள் நிகழ்ந்து உள்ளன. அவர் தன்னை பற்றியே பேசிக் கொள்கிறார். ஒரு கோப்பையிலே தர அந்த மாதிரி எதையும் கண்டுகொள்ளாமல் எழுத்திலும் மதுவிலும் மங்கையிலுமாக அவன் மூழ்கி இருந்தான். அவரை சுற்றிலும் எப்பொழுதும் ஆமாம், மது மங்கை இருந்து கொண்டே இருந்தார்கள். அனைவற்றையும் அவர் அப்படியே அந்த மதுவில், அந்த மங்கைகளை சுற்றி உள்ள விஷயங்களில் காலையில் 7 மணிக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் உட்காந்து எழுதினே இருப்பார். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்வேன், தோன்றுவதை எழுத வேண்டும். ஆமாம், எழுத வேண்டும் என்று போய் உட்காரக்கூடாது. எழுத வேண்டும் என்று போய் உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேருந்து போட்டை பிடிச்சி ஒரு தீவில் போய் உக்காந்துக்கிட்டு நானும் கதை எழுதுறேன்னு போய் எழுதுவோம். அது கதை அல்ல, கொலை. அதெல்லாம் போய் சினிமா படம் சாவணும், எவனா தூக்கு போடணும்னு ஆசைக்குதாடா? இந்த உலகம் பிடிக்கலையா? ஊரு பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கலையா? பொண்டாட்டி எதுவுமே பிடிக்கல? போய் தமிழ் படத்தை பாரு. ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்துன்னு இருக்கும்போதே தியேட்டருக்குள்ளேயே செத்து போடுவேன். அவ்வளோ கேவலமான ஒரு சினிமா துறை தான் தமிழ் சினிமா துறை. எல்லா சினிமாக்களையும் நான் சொல்ல வரல. கேவலமான இந்த சனியம் பிடிச்ச இந்த சினிமா துறையை நிர்வகிக்கிறது யார்? இந்த அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகளை மொளாட்சி சொத்துக்கடா.